ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப்பிள் மேக் ப்ரோ புக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ஐமேக் வந்து இந்த இதுதான். இதோட சைஸ் பார்த்தோம்னா 24 இன்ச்சு 4.5K டிஸ்பிளே. இதோட கலர் பார்த்தோம்னா ப்ளூ கலரு. இதில் வந்து ஆப்பிளோட அவங்க ஓன் ப்ராசர் M1 சிப் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கோர் பார்த்தோம்னா 8 கோர். இதே மாடலில் உங்களுக்கு 8 கோர் 4 கோரும் இருக்குது. 8 கோர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட ரேம் பார்த்தோம்னா 8 GB யூனிஃபைடு மெமரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 8 GB ரேமில் வந்து இப்போ நம்ம நார்மல் இன்டெல் டெஸ்க்டாப்லலாம் எடுத்தோம்னா ஒரு 8 GB ரேம் போடுறோம் அப்படின்னோம்னா அதில் 4 GB ஆட்டோமேட்டிக்காக ஜிபியூக்கும் 4 GB சிபியூக்கும் அலோகேட் ஆகும். இதில் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா 8 GB வந்து இப்போ சிபியூக்கு வந்து 8 GB தேவைப்படுது, நேரம் ஜிபியூ எதுவுமே ப்ராசஸ் இல்லைன்னா 8 GB ஃபுல்லாக சிபியூக்கு யூஸ் ஆகிக்கிறோம். அதான் யூனிஃபைடு மெமரி. அதுக்கடுத்து இதில் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 256 SSD ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூஎஸ்பி போர்ட் பார்த்தோம்னா இதில் வந்து 4 போர்ட்ஸ் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே டைரக்ட் யூஎஸ்பி கிடையாது, எல்லாமே சி டைப் போர்ட் தான். அடுத்து இதில் வேறு லேனுக்கு பார்த்தோம்னா ஜிகாபைட் ஈத்தர்நெட் லேன் கார்டு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம மேக்கை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன அடாப்டர் கொடுத்துருக்காங்க, கீபோர்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபீலிங்லாம் கட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக ஓப்பன் பண்ணோடனே ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம மேக்கை வெளியே எடுப்போம். நம்ம ஐமேக் வெளியே வந்துருச்சு. மேக்கில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஆல் இன் ஒன் மேக்குங்கிறனால மேலே இன்பில்டு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குதான் அந்த கேமரா. டிஸ்பிளே 24 இன்ச்சு 4K டிஸ்பிளே.
மேக்கோட பேக் சைடு பார்த்தோம்னா ஆன் பண்ணுற பட்டன் எல்லாமே பேக் சைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தோம்னா யூஎஸ்பி போர்ட், அதாவது சி டைப் போர்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு யூஎஸ்பி யூஸ் பண்ணாலுமே சி டைப் டு யூஎஸ்பி, இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு. இதுதான் ஆப்பிளோட வயர்லெஸ் மவுஸு. மற்ற மவுஸோட குட்டியாக கம்ஃபர்டபுளாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. கீபோர்டு மவுஸ்க்கு சார்ஜ் போடுற சார்ஜர். நம்ம மேக் ஆன் பண்ணோடனே ஆன் பண்ணிட்டு இந்த மவுஸ் ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டு மவுஸ் ரெண்டுமே மேக்கோட பேர் ஆகிக்கிடும். தட்ஸ் ஆல். அடாப்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய இதுக்கு வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி நல்லா மொக்க அடாப்டராக தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் தூக்குறதுக்கே தனியாக சாப்பிடணும் போல். லேனும் பவரும் கொடுக்குற மாதிரி அடாப்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை வந்து நம்ம பின்னாடி அடாப்டர் மாட்டுற இடத்துல கொண்டு போய் கிட்ட வச்சோம்னா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் உள்ளது தான். கிட்ட போய் கரெக்டான பொசிஷனில் வச்சோம்னா டக்குன்னு நம்ம உட்காந்து மாட்டணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு அதே இழுத்துக்கிடும். தட்ஸ் ஆல். இந்த மேக்கில் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.